நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட உங்கள் அனைவரோடும் கூட ஜோஸ்வா டிவி நிகழ்ச்சியின் மூலமாக மகிமையின் நேர மகிழ்ச்சி மூலமாக கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நான் உங்கள் மத்தியிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி, சாமுவேல் தன்னுடைய காலங்களிலே அவன் எப்படி வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட எப்படி இருந்தார், எதனால் சாமுவேலோடு கூட தேவன் இருந்தார் என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள், அவர்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரா, நாம் அதற்காக என்ன முயற்சிகளை எடுக்கிறோம்? ஏன்னா இதில் பார்த்தோமானால் தேவன் சாமுவேலுடைய 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அவன் சாமுவேலோடு கூட தேவன் எப்படி இருந்தார், எதற்காக அவனோடு கூட இருக்கும்படியாக ஒரு கிருபை வாய்த்தது என்று பார்த்தோமானால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக கூடுகிறது, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். பாருங்க, உயிரோடு இருக்கக்கூடிய சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக அவன் இருக்கணும்னு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்நாள் ஒரு பொருத்தனை பண்ணினதாக நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். இன்றைக்கெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறோம். பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்லம் அவர்களை எந்த விதமான அழிவின் பாதைக்கு கொண்டு செல்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். காலம் கடைசியாயிட்டு நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம்? நான் இதில் பாருங்கள், நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்முடைய பிள்ளைகள் பேரை சொல்லி பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் பேரை சொல்லி வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? எதற்காக, எப்படி சாமுவேலோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் அர்ப்பணிப்பு, அன்னாள் தன்னுடைய பிள்ளையை அர்ப்பணிப்பினால் வளர்க்கிறாள். ஏன்னா ஒரு பொருத்தனை, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உம்முக்கே என்று அவனை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா அவள் கேட்டபடி ஆண்டவர் அவனுக்கு அழகான ஒரு குழந்தையை கொடுத்தார். அவள் ஆலயத்தில் வைத்து பொருத்தனை பண்ணுகிறாள். கர்த்தருக்கு உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவள் பொருத்தனை பண்ணுகிறார். அப்படி நீண்ட காலமாக அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவள் பட்ட மனவேதனைகள் எல்லாம் நாம் அறிவோம். ஆனாலும் கூட அவள் ஆலயத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஏன்னா மற்றவர்களால் பரிகசிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதை அறிந்து அவள் கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவர் அழகாக ஒரு ஆண்மகனை சாமுவேலை அவனுடைய பிள்ளையாக கொடுக்கிறாள். சாமுவேலை போல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டுமென்றால் முழுமையான அர்ப்பணிப்பு அவசியம். ஏன்னா நம்ம அதை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாமும் எத்தனையோ பொருத்தனைகள் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் பாதத்தில் சாட்சி சொல்வேன்னு சொல்லி, இல்லை சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்வோம் என்று பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆனால் நாம் அதை நன்றாக உணர்ந்து சாமுவேலுடைய பெற்றோர் அவனுக்கு செய்த பொருத்தனை நிறைவேற்றினது போல நாமும் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அநேக காரியங்களாக
காலங்களில் ஆண்டவருடைய அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். சில காரியங்களில் நாம் தவறி போயிருக்கலாம். மீண்டுமாக நம்ம அர்ப்பணித்து பூரணப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அப்படி செய்தால் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வளர்ச்சிகளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம சரி பண்ணாமல் நம்ம குறைகளை அப்படியே வச்சுக்கிட்டு ஆண்டவற்றை கேட்டோம்னால் நிச்சயமாக எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மையும் கூட ஆண்டவர் அநேக நேரங்களிலே முழு நேரத்திற்கோ பகுதி நேரங்களுக்கோ இல்லைன்னா பக்கத்தில் உள்ள நம்மை சுற்றியுள்ள வீடுகளுக்கோ நம்ம ஆண்டவரை பற்றிய காரியங்களை சொல்லும்படியாக ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் அதை செய்ய தவறினோம் என்றால் அதுவே ஒரு ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகுகிற செயலாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்து வாழ வேண்டும். ஏன்னா காலமோ கடைசி ஆயிற்று, ஆண்டவரின் வருகை சமீபமாயிற்று என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையானது ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அர்ப்பணிப்பு வாழ்க்கை தான் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை உயர்த்தக்கூடிய வாழ்க்கையாக காணப்படும். அதே சமயத்தில் சாமுவேலுடைய வாழ்க்கையை நாம் இன்னொரு விதமாக பார்க்க வேண்டுமென்றால் அவன் யாவருக்கும் பிரியமான பிள்ளையாக நடந்து கொண்டான்னு பார்க்குறோம். ஏன்னா அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தை வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், என் ஆண்டவனே, இங்கே உன் அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஜீவனாகிய கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி நீர் கொடுத்தீர் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி தன்னுடைய பிள்ளையா ஆண்டவனை அவள் மனுஷருக்கும் பிரியமான பிள்ளையாக வளர்க்க அவள் நடவடிக்கை எடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பல சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு கூட பழகி கொண்டிருக்கிற பிரியமானவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் பார்த்தோம்னால் நிறைய பேர் அடுத்தவங்களோட சேரவே விட மாட்டாங்க. தன்னோடு கூட இருக்கணும், தேவையில்லாத காரியங்களுக்கு அவன் அனுமதிக்க மாட்டான். ஆனால் சாமுவேலை போல எல்லாரும் யார் பார்த்தாலே அவர் பிள்ளையா, அவன் எப்படி இருக்கான், எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. இப்படித்தான் சாமுவேல் யாவருக்கும் பிரியமாக நடந்து கொண்டு வளர்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த காலத்தில் எத்தனையோ காரியங்களில் நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். போராட்டங்கள், குழப்பங்கள், ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உள்ள சூழ்நிலையில் நாம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை, ஏன்னா இவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் சாமுவேலை அவள் எப்படி சரியாக வாழ வேண்டும் என்று சுய ஞானத்தால் இவைகளெல்லாம் கடந்து தேவ கிருபையோடு கூட அவளை வளர்த்தாளது போல் நாமும் நம்முடைய சுய காரியங்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்காக நேரத்தை செலவழிக்கிறவர்களாக காணப்பட்டோமானால் நிச்சயமாகவே ஒரு பெரிய வல்லமையான காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பிறர் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் நடந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம இதில் பார்க்கிறோம், சாமுவேல் எப்படி அன்னாளுடைய மகனாக பிறந்தான். ஏன்னா அன்னாள் எப்படி அவனை வளர்த்தாள். ஏன்னா ஏலி வயதான காலத்திலே தன்னுடைய சூழ்நிலைகளை அவன் பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய காரியம் எல்லாவற்றிலும் ஜெயமாக இருந்ததை அவன் பார்க்கிறான். ஏன்னா இதே நம்ம பார்க்கிறோம், சாமுவேலின் காரியமும் ஜெயமாக இருக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏன்னா அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நானாக இப்போ என்னுடைய பேர பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா ஆசர் உம்முடைய பிள்ளையாக வளரணும், சாமுவேல் எப்படி வளர்ந்தானோ அதை போல உம்முடைய பிள்ளையாக வளர வேண்டும், சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தையும் யோசுவாவுக்கு நீர் கொடுத்த ஞானத்தின் ஆவியும் உம்முடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஜெபம் இந்த மாதிரியான ஒரு ஜெபத்தை நாம் பண்ணுவதோடு மட்டுமல்ல, நாமும் நம்முடைய நடவடிக்கைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற விதங்களிலே, மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய விதத்திலே நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கக்கூடிய விதத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க சாமுவேல் வளர்ந்ததைப் போல நாமும் வளர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலே நாம்
வளர்த்திட வேண்டும். ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் ஏனோ தானோ என்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அளவிலே இருக்கிறார்கள். பிள்ளையை ஒரு சின்ன வார்த்தை கூட கடிந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடிந்து எதுவும் செய்திருவானோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சாமுவேல் எப்படி வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாமுவேல் தேவனுடைய வார்த்தையால் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தோமானால், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் சாமுவேலுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கணும். அப்போ தேவ வார்த்தையினாலே அவன் வளர்ந்தான். நாம் அதுக்கு முன்னால் தான் நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனுடைய வளர்ச்சி தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கு முன்னால் பார்த்தோமானால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் கர்த்தர் அவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் என்ன சொல்லுறான், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஏன்னா ஒவ்வொன்று சூழ்நிலை பாருங்கள், 3 முறை அவரை கூட்டத்தை பார்க்கிறோம். என்னை அப்பொழுது கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி என்றான். சாமுவேல் படுத்து கொண்ட பிறகு கர்த்தர் கூடுகிறார். அப்போ என்ன சொல்கிறான், சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவன் வளர்ந்தவன். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் தட்டாமல் வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். தேவ வார்த்தையினாலே இந்த காலத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்களா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அநேக காரியங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமானபடியிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நிறைய காரியங்களை நம்முடைய சாமுவேலுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் சாமுவேலோடு கூட இருந்தார். சாமுவேல் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலே சாமுவேல் வளர்ந்தான். தேவ வார்த்தையிலே வளர்ந்தான். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சாமுவேல் சாட்சியாய் ஊழியம் செய்தான்னு பார்க்குறோம். ஏன்னா 1 சாமுவேலில் தான் 12ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டி கொண்டோமானால் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் பார்த்தோமானால், சாமுவேல் ஆண்டவருடைய பிள்ளையாக சாட்சியுள்ள மகனாக அவன் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் சாட்சியின் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்கள், கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். ஏன்னா அவனை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்ப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அநேகர் இன்றைக்கு ஊழியங்களை செய்கிறார்கள். அநேக ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஊழியங்களெல்லாம் எப்படி நடைபெறுகிறது? ஆண்டவருக்கு பிரியமானபடி நடைபெறுகிறதா? ஆண்டவருக்கு பிரியமான ஊழியக்காரர்களா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலாவதாக நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறவராக காணப்படுகிறோமா? நம்மோடு கூட இருக்கிற மக்களை திருப்திப்படுத்துகிறவராக காணப்படுகிறோமா? இந்த காலத்திலே காலமோ கடைசியாயிற்று, கர்த்தரின் வருகையோ சமீபமாயிற்று என்று நாம் சொல்லக்கூடிய அளவிலே வார்த்தையினாலே சொல்லாமல் நம்முடைய நடவடிக்கைகளை ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் அவருக்காக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம்? அநேக அர்ப்பணிப்புகள் இந்த காலத்திலே நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக சாட்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் முழங்கால் படியிட்டு தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்து அவர் தருகின்ற அந்த வார்த்தையின்படி, அவர் நமக்கு கற்பிக்கின்ற வசனத்தின்படி நாம் வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தால்தான் இந்த கடைசி காலங்களிலே தேவனுடைய வருகையை நாம் எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அளவிலே தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய விதத்திலே நாம் காணப்படுவோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சாமுவேல் சாட்சியாய் ஊழியம் செய்தான். சாமுவேல் தேவனுடைய வார்த்தையால் வளர்ந்தான். ஏன்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை, பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மட்டுமல்ல,
நம்மோடு கூட நம்முடைய குடும்பம், நம் இன ஜன பந்துக்கள் அனைவரும் ஆண்டவரை எதிர்கொண்டு அழைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். நான் அநேக காரியங்களிலே நாம் இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தோமானால் அநேக மாற்றங்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பிறர் நம்மை பார்த்து ஒரு குறை கூட, ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்காத அளவிலே, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் மனுஷருடைய பார்வைக்கு குறைவில்லாமல் நாம் நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும். சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வளர்ந்த விதத்தை நாம் பார்த்து அதன்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அர்ப்பணிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்திலே நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். ஆண்டவருக்காக நம்முடைய ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்திலும் எத்தனை முறை ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை முன்வைத்து ஜெபம் பண்ணி செய்கிறோமா? நாம் ஜெபம் பண்ணி செய்த காரியங்களுக்கும் நாம் ஜெபமில்லாமல் செய்த காரியங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம் வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கிறோமா? அநேக காரியங்களை பார்க்கலாம். ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்தோமானால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல ஆரம்பமோ அற்பமானது, முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும்னு சொன்னது போல் அற்பமாக தான் இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு எசப்பா நான் ஜெபம் பண்ணேன், ஆட்களை காணலை, வரலை, யோசிக்கலாம். ஏன்னா நாங்களாம் மாதத்திற்கு ஒரு முறை செய்துங்கநல்லூர் அருகில் உள்ள பற்பநாதபுரம் என்ற கிராமத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஊழியம் செய்வதற்காக குடும்பமாக கடந்து சென்றோம். செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் எதிர்த்தார் போல் ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது. அவங்க 10 மணிக்கு முடிப்பாங்க. அவங்க 10 மணிக்கு ஆராதனை முடிக்கவும் இங்கே ஃபஸ்ட் பெல் அடித்து செகண்ட் பெல் அடித்து ஆராதனை ஆரம்பிக்கும். போகும்போதெல்லாம் சில ஆட்கள் தான், ஆண்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1-2, பெண்கள் பக்கத்தில் ஒரு 10 பேர் இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே போய் ஆண்டவருக்காக நாங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு சபையில், ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஆலயத்திற்கு வரக்கூடிய அளவிலே இல்லை. நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எத்தனை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆலயத்தை நீங்கள் நிறைய செய்ய வேணும் அப்பா. எவ்வளவோ தூரம், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்து நாங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த மக்களுக்காக உங்களுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஒரு சிலரை பார்க்கும் பொழுது எங்களுடைய மனம் வேதனையாக இருக்கிறது. நீங்கள் அழைத்து வாங்க, ஆண்டவருடைய நாமத்தை அவர்களும் உச்சரிக்கும்படியாக ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜெபிச்சுட்டு வரோம். ஆனால் ஒரு 3 வருஷம் எங்களுடைய ஊழிய பாதையில் கடந்து வரும் பொழுது கடைசி காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்க அளவில் ஆயிற்று. ஆண்களும் சரி பெண்களும் சரி சரிசமமாக இருக்கக்கூடிய அளவிலே எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நம்ம பண்ணுகிற ஜெபம், நம்ம பண்ணுகிற ஊழியம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஆண்டவர் அழைத்து வருவார். இந்த வாரத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மக்கள் எப்பொழுது நம்ம அவங்க மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்போம் என்ற வாஞ்சியோடு கூட இருப்பாங்க. நாங்கள் உள்ள சர்ச் உபதேசர் சொல்லுவார், நீங்கள் 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க, 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் நிரம்பிடுது. ஆனால் முதல் 2 ஞாயிற்றுக்கிழமையில் அந்த அளவு மக்கள் இல்லை. அதனால் நீங்கள் தயவுசெய்து நம்ம 2வது ஞாயிற்றுக்கிழமையாக வாங்களேன். நாங்களும் யோசித்தோம், என்னடா இது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியவங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலனா இப்படி இல்லை, 3வது ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக அவ்வளோ வரும் போனுங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மற்ற ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி இல்லை, சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாங்க மாதிரியே அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணிவிட்டு சரி என்று அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஊழியத்திற்காக கடந்து செல்ல ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்த பிறகு தான் சொல்லுவார் உபதேசியார், இப்பொழுது 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் ஆழம் ஃபுல்லாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் நம்முடைய பொருத்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு போய் எட்டும் பொழுது ஆண்டவர் அப்படியே ஆட்களை அழைத்து வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஆலயம் ஆராதனை முடியும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படி பெண்களெல்லாம் ரவுண்டாக இருந்து தாய்மார் கூடுகை நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரெண்டில் சர்ச்சுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கான ஞாயிறு பாடசாலை வகுப்புகள், இப்படி எத்தனையோ ஆசீர்வாதமான காரியங்களை நாங்கள் கண்ணால் காணும்படியாக செய்தோம். ஏன்னா இப்பொழுது நாங்கள் அந்த சபைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அந்த மக்கள் எங்களை தேடி, என்ன வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வரலாமலாம், மாதத்துக்கு ஒரு தடவை வந்தீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வாங்கணும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எங்களால் போக முடியவில்லை. ஏன்னா எங்கள் பக்கத்தில் உள்ள ஊழியங்களை நான் பார்க்கும் பொழுது அவ்வளோ தூரத்துக்கு நாம் செல்ல முடியவில்லை.
ஆனாலும் கூட ஒரு நல்ல பாசமான ஒரு அன்பான ஒரு மக்களை நாம் பிரிந்து இருக்கிறோமே என்று எத்தனையோ நேரம் நாங்கள்லாம் பேசிக்கொள்வோம். ஆனாலும் கூட அவர்கள் நம் மூலமாக தேவனை அறிந்து கொண்டார்கள், தேவன் அவர்களை இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் அதைத்தான் சொல்கிறேன். சாமுவேலை எப்படி அர்ப்பணித்து ஆண்டவருடைய பிள்ளையாக அன்னாள் வளர்த்தாளோ அதே போல் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பேர பிள்ளைகளை அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய பிள்ளையாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர்கிற பிள்ளையாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையாக நீங்கள் வளர்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க உங்கள் ஜெபத்திலே, உங்கள் விண்ணப்பங்களிலே பொருத்தனையோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட முடிப்பான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீர்க்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமப்பா. ஆண்டவரே, அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துக்கிறோமப்பா. காலமோ கடைசி, கர்த்தரின் வருகையோ சமீபம் என்று நாங்கள் பார்க்கிறோம். உடைய வருகையிலே நம்ம எதிர்கொண்டு அழைக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் காணப்பட நீர் பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக அற்புத அதிசயங்கள் நடைபெற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் தொடப்படக்கிற விஷயங்க மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.